மானிட்டர்ஸ் வர ஆரம்பிச்சது. இதுக்கு முன்னாடி ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது கிடையாது. கேமராவில் ஷூட் பண்ணால் அவர் கேமராமேன் என்ன பார்க்குறாரோ அதுதான், அவர் தான் ஒரு ஜட்ஜு. அதுக்கு அந்த ஃப்ரேம் வேணால் டைரக்டர் பார்ப்பார், ஓ இதான் இந்த ஃப்ரேம் வச்சுருக்கீங்களா, அவ்வளோதான். இது போய் லேபுக்கு போயிட்டு ப்ராசஸ் ஆகிட்டு பிரிண்ட் அடித்து அந்த பிரிண்ட்டு வரும்போது தான் எல்லோரும் பார்ப்பாங்க, நல்லா இருக்குது ரஷ் இல்லை நல்லா இல்லைன்றது. அது வரைக்கும் அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னென்னா, ஷூட் பண்ணும்போது அந்த கேமராக்கு அட்டாச்மெண்ட்டாக ஒரு மானிட்டர் கொடுத்தாங்க. அந்த மானிட்டரில் வந்து என்ன ஷூட் ஆகுதோ அது ஒரு வீடியோ சிக்னல் மாதிரி வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ உடனே ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓ இந்த ஷாட் இதுதான் ஷூட் பண்ணோமா, ஃபிலிம் இருக்கும்போதே அது இருந்தது, ஓ இதுதான் ஷூட் பண்ணோமா அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்தப்போ என்னாச்சுன்னா, இதை ப்ளே பண்ணி இதை ரெக்கார்ட் பண்ணி செப்பரேட்டாக பார்க்க முடியும் போது இதில் அப்படியே ஷிஃப்ட் பண்ணோன்னா அப்படியே எடிட் கூட பண்ணி பார்த்துடலாமேன்னு ஒரு இது வந்தது. எஸ்பெஷலி நியூ டைரக்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்னென்னா என்ன ஷூட் பண்ணுறோன்னு தெரியாது. பழைய ஆளுங்கன்னா தே நோ எக்ஸாக்டாக நிறைய படம் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் இந்த ஷாட் இது எடுத்திருக்கோம், ஏன்னா இது வந்து இதுலேருந்து இதுக்கு எடிட் பண்ண முடியுன்றது அவங்களுக்கு மனசில் ஒரு விஷுவலைசேஷன் இருக்கும். புதுசாக அந்த டைரக்டர்ஸ் தெரியாது, இது ஜாயின் பண்ணால் கரெக்டாக வருமா, ஜம்ப் வருமா, ஏதாவது ஆக்சஸ் ஜம்ப் பண்ணியிருக்கோமா, தப்பாக எடுத்திருக்கோமா, இந்த மாதிரி லுக்கே கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் அங்கேயே எடிட் பண்ணி பார்த்து